ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் டெத்ரா கேமிங். நம்ம இன்னைக்கு பாம் சுகர் வில்லேஜ் ஸ்டோரியோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 and 2 பார்க்கலைன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நல்ல ஸ்டோரி கைஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டை கடத்திட்டு போயிட்டான் வில்லன் சைடலோ. அவனை போய் கண்டுபிடிச்சி உதன்னு உதச்சி நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வருவோமா, இல்லை நாம்ளும் அவனோட சேர்ந்து அங்கேயே மாட்டிக்குவாமான்னு பார்ப்போம். அதான் இதில் எங்கள் அம்மா அந்த பையனை தொலைச்சிட்டாங்களாம்மா. அந்த பையனை தேடித்தர சொல்லி நமக்கு ஒரு டாஸ்க்கு. சரி, அதை நம்ம அப்புறம் தேடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு நம்ம ஒரு கோழி அடிக்கணும். அடடா, மிஸ் ஆயிடுச்சு. கோழி அடிச்சு நாய்க்கு போடணும் கைஸ். அவ்வளோதான். ரெண்டு லெக் பீஸ் இருக்குது. இருங்க, நம்ம கல்லை ரீஃபில் பண்ணிக்குவோம். கல்லை ரீஃபில் பண்ணிட்டு மாங்காய்க்கு இதை அடிக்க முடியுமா? மாங்காய் எடுத்துக்கலாமா? எடுக்க முடியல. மாங்காய் மேக்ஸ் ஃபுல். ஓகே, நம்ம கல்லை மட்டும் ரீஃபில் பண்ணிட்டு வாங்க எடுத்துக்கிட்டு செல்வோம். ஆஹா, இந்த நாய்களுக்கு தான் போடணுமா? இருப்பா, அதான் லெக் பீஸ் இங்கே தான் இருக்குது. எடுத்துட்டு போலாம். எடு. எதை தூக்கி போடணும்? தூக்கி போட்டாச்சு. டேய், என்றா இப்படி கொதறீங்க? ஏண்டா எத்தனை லெக் பீஸ்டா போடுறது உங்களுக்கு? இருங்க, இங்க ஒன்று இருக்குமே. இங்க இருந்தது எங்கடா? ஐயோ, இவனுங்க கொதறக்கு. இருங்க. கோழியப்பா. ஆஹா, ஏய், கல்லு மிஸ் ஆகுதுப்பா. டேய் நில்லுடா, உன்னை அடிச்சுதானே அங்க கொண்டு போனோம். குழம்பு வைக்க வேண்டாம், வெயிட் பண்ணு. அப்பா, அடிச்சிட்டா. இப்ப ஒரு லெக் பீஸை எடுத்துட்டு போய் இது பண்ணணும். ஏமா இருமா, அவன் பையனை பார்த்தா சொல்றேன். அந்த சைட்ல இருந்தானா எப்படி அங்கதான் மாட்டிட்டுப்பான். பார்த்தா சொல்றேன். ரமணா தானே நம்ம ஃப்ரெண்டு பேரு. எல்லாமே மறந்துருச்சுங்க. வாடா தம்பி, போலாம் வா. லெட்ஸ் கோ. நான் இங்க இருக்குது. ஒரு வீசு வீசிட்டா. போங்கடா. டேய், அங்க லெக் பீஸ் இருக்குதுடா, போங்கடா. போ. அடிச்சுக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே கைஸ், கம்பெனிக்குள்ள என்டர் ஆயாச்சு. இது என்னதுங்க? ஓ, மரமா? நானே ஏதோ எவனையா அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே, கேட்டை திறடா. எதுக்கு இந்த கோடாரி எடுத்து வச்சுக்கலாம். வெட்டுறதுக்கா? ஐயோ, நம்பால் ஃபுல் கேங்ஸ்டர் மாறிட்டா. பொட்டியை வெட்டுறக்கா? எக்யூப் அண்ட் ஆக்ஸ். கரெக்டா போய் ஒரே போடு. ஓகே தலைவர், ஒரே வீசு. அவ்வளோதான், வீசியாச்சு. ஆஹா, உள்ள வந்தாச்சு. இங்க ஒன்று இருக்குது. இந்த மரம் வெட்டுறது இது எடுக்க முடியல. டேய் கண்ணு முன்னாடி தானே நிக்கிறேன். ஏண்டா, உன் ஆளுக்கு உங்க இடத்துக்கே உன்னைய போட போறேன் பாரு. சிறப்பு. நான் பெட் கட்டின, நீ ஓடிடுவீன்னு வந்துட்ட. அவ்வளோ தைரியம் அவனுக்கு அப்படின்னு சைடுல சொல்றான். நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம சீனோ, ரமணா, அவனை நீ என்ன பண்ண? ஓ, அவன் நானா? அவனுக்கு நான் என்னோட ஒரு நிமிஷம். ஓ, இந்த தொழில் எப்படி நடக்கிறதுன்னு அவனுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சேன் அப்படின்னு இருக்கான் சைடுலோ. ஐயோ, என்னங்க, அவனுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சதுக்கே அவன் தம்பி விட மோசமா இருக்கிறானாமா. என்னடா பண்ணி தொலைஞ்ச அவன? நீ அவனை இழுத்துட்டு வந்த. யூ ஆர் சிக். யூ டிராக்டு ஹிம். ட்ரக்டு ஹிம். ஓ, சாரி. அவனுக்கு நீ உன்னோட போதை பொருளை இது கொடுத்தியா?
அப்படின்னு நம்ம இது சீனு கேட்க, அப்புறம் நம்ம சைடுல வந்து how can listen to use. ஓ, அவன் பாருங்க கைஸ், நம்ம ஆளு வந்து ட்ரக் கொடுத்து ரொம்ப போதையாக்கிட்டானாமா. இப்ப நீங்க கத்துறது கூட அவனுக்கு கேட்காது அப்படிங்கிறான் நம்ம சைடுல. போதப்பா, என்னடா அவனை போதையாக்கிட்ட? இருடா, நீ தானே கல் எடுத்துக்கிட்ட, உனக்கு ஒரே வெட்டுடா. என் ஃப்ரெண்டே போதையாக்குறியா? வெட்டுதான் சைடுலோ, காப்பாற்றவே முடியாது. ஆஹா, ஒரே வெட்டு வெட்டிட்டாங்க. ஐயோ, ரொம்ப அங்க பாருங்க, அங்க ஒருத்த பாருங்க நிமிர்ந்துட்டே வரான் ரத்த காயங்களோட. ரங்காசாமியா? ரங்கசாமி முடிஞ்சுதா சைடுலு அப்படின்னு போன்ல கேட்க, சீனோ ஹலோ இந்த பக்கம், சீனோ அந்த பக்கம். அப்புறம் சேவ் அந்த நம்பர் வந்து ரங்கசாமின்னு சேவ் பண்ணிருக்குது. யார் அந்த ரங்கசாமி அப்படின்னு சைடுலு கிட்ட கேட்க, அங்க ஒருத்தவர் நின்றுட்டே இருக்கிறான். அந்த குரலை எனக்கு கேட்ட மாதிரியே ஒரு பழக்கம் இருக்குது, இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கனே அப்படின்னு சீனோ யோசிக்க, அங்கிருந்து ஒருத்தன் தவிழ்ந்துட்டே வரான். எதுக்கு வரானே தெரியல. பின்னாடி பாடுறான் சைடுலோ. நீ நினைச்சிட்ட, நீ நினைச்சியா, நீ ஜெயிச்சிட்டு நினைச்சிட்டியா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட கேக்குறான் சைடுலோ. நீ வீட்டுக்கு போயிருவேன்னு நினைக்கிற? ஓ, நீ என்ன நினைக்கிற, வீட்டுக்கு போய் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? அதாங்க கீதாவை பத்தி சொல்றான்னு நினைக்கிறேன். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சைடுல கேட்க, ஃபார்மர் லைக் யூ. ஓ, யாருமே உன்ன மாதிரி ஒரு உதவாக்கற ஒரு விவசாய கல்யாணம் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சைடுல ஏத்தி விடுறான். அதுக்கு செத்துட்டானா? டேய் தம்பி, செத்துட்டியா அப்படின்னு சீனு அதிர்ச்சியோட பாக்குறான். டேய், அடிச்சு போட்டு கொன்னே போட்டடா அவனுங்களையா. அதே ஆக்சுவல் தான் தாக்கணும். இவனை பாரு, இவன் செத்துட்டான், இவனும் செத்துட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ, பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிட்டான் கைஸ். கம்முன்னு போயிருக்கலாம் அப்பயே. எங்க அப்பா சொன்னது கரெக்ட் தாங்க கீதா. எங்க அப்பா தேவை இல்லாம பிரச்சனையை வம்புக்கு விலைக்கு வாங்கிட்ட அப்படின்னு அவனே சொல்றான். என்னடா டே, ஏன்டா இப்படி பண்ற சைடுலு? சீனு, ஆஹா, நம்பால இங்கதான் இருக்கிறான் போதையில. கண்ணெல்லாம் பாருங்க. சீனு, அட கடவுளே, என்னடா ஆச்சு உனக்கு ரமணா அப்படிங்கிறான். சீனு, ரமணா நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ரமணா, அந்த மரங்கள் அது அழுதுட்டு இருக்குது, கத்துது. ஒரு இனிப்பான சுவை சக்கரை மாதிரி அத எல்லாம் அமைதியாக்குது. அதுதாங்க அந்த போதைப் பொருளை சொல்றான் சீனு. நம்ம இங்க இருந்து கிளம்பணும். நான் ஒருத்தனை கொன்னுட்டேன் ரமணா. நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பணும், இல்லைன்னா யாராச்சும் பாத்துருவாங்க. ரமணா, இல்ல நீ ரமணா வந்து இல்ல, நீ இங்கிருந்து கிளம்பு, இங்கிருந்து போ அப்படின்னு சொல்ல சீனோ, அவனாவே இல்ல, இப்ப நாம தான் அவனை தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சீனு நினைக்கிறான். ஓகே, சீனு வந்துட்டான். பாபு, சுரம்மா, உன்னை அவங்க என்ன பண்ணாங்க பாபு அப்படின்னு கேக்குறா சுரம்மா. யார்கிட்ட கேக்குறான்னு தெரியல. என்னைய மன்னிச்சிருங்க அம்மா, என் பையன் உன்னைய ரொம்ப நம்புனா, அதுதான் அவனோட முதல் தப்பே, உன்னை நம்பி இருக்க கூடாது அப்படின்னு சுரம்மா எமோஷனல் சொல்ல கீதா வரா. அது உண்மை இல்ல அம்மா. சீனோ, கீதா நீ வீட்டுல தானே இருக்கணும், நீ ஏன் வெளியே வர? நீ வீட்டுல இரு, அது உனக்கு சேஃப், இல்லைன்னா நீ ஆபத்தாயிருவா. ஓ, அங்கதான் படுத்திருக்கானா ரமணா? கீதா, சீனோ, ஓ கீதா வந்து, உங்களுக்கு தெரியுமாமா, இந்த ஊர்க்காரங்களாலே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்த நம்ம சீனு செஞ்சுட்டு வந்திருக்கான்.
அவன் வந்து செஞ்ச காரியம் அவனை அவனை சுத்தி அவன் நேசிக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக அவன் அந்த காரியத்தை செஞ்சான் சுரமா. ஓகே, அப்ப அது அதோட மாற்றத்தை தான் நான் இப்ப பாத்துட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு கேக்குறான். அவன் பையன் போதையில் இருக்கிறத பாத்துட்டு அவனோட அந்த மாற்றத்தை தான் நான் இப்ப பாத்துட்டு இருக்கிறேன்னா, அவன் செஞ்சதுக்கு அப்புறம் வந்த மாற்றத்தை தான் நான் பாக்குறேன்னான்னு கேட்க சுரமா, இங்க இருந்து போங்க, நீங்க செஞ்சதே போதும், இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீதா கிளம்புறா. சரிடா ரமணா, பார்த்து பத்திரமாடுறா, நான் வேற ஒரு அக்யூஸ்டா மாறிட்டேன், கீதாக்கு வேற இது தெரியுமான்னு தெரியல. கீதா வா நம்ம போலாம், நம்மளுக்கு இப்ப டைம் இல்ல. எங்க? ஆமா எங்க டைம் இல்லைங்கிறா. மஸ்டன் பாய் கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஐயோ அடுத்தவனையா? ஐயோ சாமி, யாரோ எங்க அப்பாக்கு கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு ரொம்ப கோவத்துல கத்துனாங்க போன்ல. அண்டு அந்த கால் வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா பதத்தட்டுல ஓடோடி போனாரு. எங்க போனாருன்னு தெரியல. மஸ்டன் பைய வேற கடத்திட்டாங்க. யாரோ எங்க அப்பாவுக்கு வேற கால் பண்ணி கத்துன்னு கத்திருப்பாங்க போல. அதுக்குள்ள எங்க அப்பா வேற பதட்டத்தோட ஓடோடி போனாங்கம்மா. என்னன்னு தெரியலையே. சீனோ, கீதா நீ வீட்டுலதான் இருக்கணும், அதான் உனக்கு பாதுகாப்பு. கீதா வீட்லயே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சீனோ, நம்மளோட பிரச்சனைய நாம தான் சரி பண்ணிக்கணும். இந்த வில்லேஜ்ல இருக்கிற யாரும் நம்ம பிரச்சனைக்கு வந்து உதவி பண்ண மாட்டாங்க. அப்புறம் சீனோ, முக்கியமானது, நீ என்ன ஜட்ஜ் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கீதா கோவத்தோட சொல்ல. சரி விடுமா, விடு. ஆனா ஏதாச்சும் ஃபைட் வந்ததுன்னா நீ ஏன் பின்னாடி தான் நிக்கணும் அப்படின்னு சீனு அப்படியே வசனம் போடுறானாமா. ஓகே, நாம இப்ப எங்க போறோம்? அந்த ரயில்வே ட்ராக், அந்த பழைய ஜங்ஷன் அட் அதிவி வலசாங்கிற ஒரு பழைய ஜங்ஷன் கிட்ட இருக்கிற ரயில்வே ட்ராக்கு இப்ப நம்ம போகணும். கீதா அப்படி சொல்றான். எப்படி உனக்கு லொகேஷன் தெரியும்? சொல்லுமா. சரி விடு, அண்ணன் கிட்ட ஆக்ஸ் இருக்குது, நான் முன்னாடி போறேன். கிராஸாவே நடக்கலாம். கிராஸா நட. கீதா, கோழிக்கு இது குழம்பு வச்சு தட்டா. இந்த பிரச்சனையிலயும் நம்ம சைடுல ரொம்ப ஜோக் பண்றான். இருங்க, ஒரு மாங்காய் அடிச்சுக்கிறேன். ஆஹா, இவங்க அந்த காணாம போனவன். யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த நாய்கள்ல என்னை கடிக்க வருது, என்னால இறங்க முடியல. ஆஹா, லெக் பீஸ் வேணுமா? இருப்பா கீதா, ஒரே நிமிஷம் இரு. இந்த பையன் வேற அப்பலையில இருந்து ஒரே இதா இருக்கும். ஓகே, லெக் பீஸ் எடுத்தாச்சு. இப்ப இத தூக்கு. ஆஹா, யோ என்னையாது, இத தூக்கு. இந்தாடா தம்பி. ஏன்டா இப்படி நாய்கிட்ட சண்டைக்கு போற? இங்க இருக்கிறான், அப்படி போலாமா? பாருங்க, இவன் போய் நாய்கிட்ட சண்டைக்கு போயிட்டு அதுங்க வந்து கடிக்க வருதாம. சரி இரு, இந்தாடா வச்சுக்கோ, வாடா. டேய், என்னடா அதுக்குள்ளேயும் தீண்டுட்டீங்களா? டேய் தம்பி, சீக்கிரம் வாடா. கைஸ், இவன் என்னங்க இப்படி பண்றான்? நம்மளே டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். நாமளே இங்க நம்ம ஆளோட அப்பா மாம்ஸ் வேற உயிரா ஆபத்துல இருக்கிறாரு. இவன் பாருங்க, இப்ப கோழி குழம்பு வைக்கணும், இது வைக்கணும். ஏன்டா தம்பி? சரி வாங்க, நம்ம இவங்க இது நல்லது பண்ணா அந்த கொலைக்கு இது மறைக்கிறதுக்கு நம்மளுக்கு கிராம மக்களை உதவி பண்ணுவாங்களான்னு தெரியல. இது என்னது? எங்க இருக்கிற? ஃபர்ஸ்ட் கீதா ஒரே சேருமா, அந்த குட்டி பையனை காப்பாத்திட்டு வந்துடுறேன். இதுக்குள்ள போலாமா? ஆஹா, கோழி ஒன்று அடிச்சிடணும். இருங்க கைஸ், அந்த நாய் இந்நேரத்துக்கு எல்லாம் தின்றுக்கும். எங்கடா இருக்கிற தம்பி? அங்க இருக்கிறியா?
ஷிட். அங்க எப்படி போடுறது? ஓகே, இப்படியே வா, இப்படி வா. டேய் 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 டேய். ஷோ கடவுளே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இரு, உன்னை அடிக்க முடியாதா? இதை வச்சு ஒரே வெட்றா. அவ்வளவுதான், நாயெல்லாம் வெட்டி அடிச்சாச்சுங்க. சீனோ, நீ இப்ப பாதுகாப்பா இருக்கிற, கீழே இறங்கி வா. அவங்களால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. தனஞ்சய், தனஞ்சய் தானே? கரெக்டா தானே படிக்கிறேன்? தனஞ்சய் தான். நன்றி அண்ணா. வா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற தனியா அப்படின்னு கேட்க, நம்ம தனஞ்சய் இந்த இடத்துலதான் நிறைய பழைய சைக்கிள் இருந்தது, நான் அது அந்த பால் பியரிங், அந்த சைக்கிள் உடஞ்சு போன பழைய சைக்கிள்ல இங்க இருந்தது அம்மா, அதுல பால் பியரிங் மட்டும் எடுக்கிறதுக்கு வந்தேன் எப்படியோ. ஆனா எங்க அம்மாவை தொலைச்சிட்ட அப்படின்னு சொல்ல, யூஆர், ஓ நீ அவங்களோட பையனா? ஓகே வா, உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, இங்கதான் இந்த ஒரு லேக்கு கிட்டதான் எங்க அம்மாவோட மீன் கடை இருக்குது அப்படின்னு சொல்ல, த லேக் இன் ரைச்சீர்வு, மை ஃபர்ஸ்ட் டேட். அதுதான் அந்த இடமா? அந்த லேக் தான் நான் என்னோட ஆளோட ஃபர்ஸ்ட் டேட் போனது. இதை கட் பண்ண முடியாதா? ஆமா, கட் ஆயிடுச்சு. எதுக்கு? ஓ, நாய்கள் அப்படியே உள்ள கூட்டிட்டு போய் கட் பண்றது. ஆனா நாங்க தான் வைலன்ஸ், ரெண்டாவது பாதை வைலன்ஸ்குள்ள வந்துட்டோம். வாடா தம்பி, என்ன பண்ற? என்னோட அம்மா அந்த ஃபிஷ் ஷாப் கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஏய் அதான் அந்த ஃபர்ஸ்ட் டேட் தானே, வா தெரியும் வா, அந்த இடம் தான். உங்க அம்மாவை நான் தான் போய் காப்பாற்றணும். ஓகே வாங்க, நம்ம நம்ம இந்த குட்டி பையனை போய் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வந்துடலாம். இல்லைன்னா இவனும் தேவையில்லாத பிரச்சனையில வந்துருவான். டேய் என்னடா இங்க இடமே இல்லையாடா? ஆஹா, இது அந்த ரமணாவோட வீடு மாதிரி இருக்குது, ஒரு ஸ்லீப்பர் கோச் மாதிரி போட்டு. சீக்கிரம் வாடா தம்பி. இது யாருப்பா? கீதா, ஒரே நிமிஷம் இருமா. வாடா சீக்கிரம் குட்டி பையா. ஆஹா, கேட்டு போட்டிருக்கானுங்களே, இங்க போக முடியுமான்னு தெரியல. ஏய் ரயில்வே ட்ராக்குங்க தம்பி, பார்த்து வாப்பா. இதுக்கு இந்த ஏரோ பத்தம் போறேன். எவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஓ, அந்த லேக்குக்கு போறோமா? ஓகே ஓகே. ஆஹா, இந்த வீடெல்லாம் பார்த்த மாதிரியே இருக்குது. ஆஹா, ஓ இங்க தாங்க நம்ம ஆளு மீன் வாங்க வந்தா. தனஞ்சய், என்னோட மகனே, அம்மா நான் மன்னிச்சிருங்க அம்மா, அந்த அண்ணன் தான் என்னை காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்ல, கிருஷ்ணவேணி, நான் எப்படி நன்றி சொல்றேனே தெரியல சீனு அப்படின்னு சொல்ல, அண்ணா இந்த பால் பேரிங்ஸ் எடுத்துக்கோங்க நன்றி கடனா அப்படின்னு சொல்ல, ஓ வாவ் நன்றிப்பா. ஓ, பால் பியரிங்கிறது ஒரு அம்பு மாதிரி இருக்குதே, தெரியலையே. கரெக்டாக தான் சொல்றேன்னா? ஓகே வாங்க, இப்போ நம்ம கீதா கிட்ட போவோம். உருண்டு 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 போவோம், கீதாவை நோக்கி போவோம். நவர் ஆமா, எங்க நம்ம மஸ்டன் பை ஒரு சாயை அடிச்சுட்டு போலாம். அவரு தான் கடத்திட்டு போயிட்டாங்க, அப்புறம் என்ன பண்றது? கோமாதா, எங்கள் குலமாதா, ஒரே ஒரு ரவுண்டு அடி. எனக்கு ஒரு மாங்காயை கடிப்போம். எங்க எங்க கீதா, கீதா வந்துட்டேன். உருண்டு உருண்டு வரேன். நல்லா தாங்க இருக்குது இது, பார்க்க ஒரு படத்துல இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க. ஓகே கீதா வா, நம்ம இப்ப நம்ம போலாம், நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்ல, எங்க அட இதே தாடா, இந்த
இந்த கதையை தான் நம்ம படிச்சிட்டோம்ல, வாங்க போலாம். மஸ்டன் பை கடத்திட்டா, எங்க அப்பாவுக்கு கால் வந்ததுக்கு ஓடி போயிட்டாரு. கீதா நீ என் பின்னாடியே இருமா, ஃபைட் அப்ப அப்படின்னு சொல்ல, சரி வா. ஆனா நீ வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து கீதா நீ வீட்டுல தான் இருக்குன்னு சொல்ல, நீ நீ என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் சரிம்மா உன்னை எல்லாம் திருத்த முடியாது பேசி, நீ என் ஃபைட் அப்ப மட்டும் என் பின்னாடியே இரு அப்படின்னு சொல்றான். சரி கீதா கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறியா, இல்லைன்னா அண்ணன் மாதிரி இப்படி உருண்டுவா. ஓஹோம் வந்தாச்சா? ஆமாங்க. அதி அதிவி விலாசா அதிவி விலாசா தப்பா படிச்சிருச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஏம்மா நீ வேற சீக்கிரம் வாம்மா, சிக்னல் கட் ஆச்சுன்னா அங்கேயே நின்றுவ போல. ஆஹா ரயில்வே கேட் வந்துருச்சுங்க. என்னது? ஏய் மஸ்டன் பை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? முட்டாள் கிழவனு அப்படின்னு கூன் சொல்றான். This is get what to report us to the Narcotic Control Bureau. எங்களை அவங்க போதைப்பொருள் எங்களை நீ போதைப்பொருள் அந்த டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆளுங்க கிட்ட போதைப்பொருள் ஒழிப்பு கவர்மெண்ட் ஆளுங்க கிட்ட மாட்டி கொடுக்கணும்னு நினைச்சினா உனக்கு இதுதான் நிலைமை முட்டாள் கிழவனே அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லுவோம். இவன் போதைப்பொருள் அந்த மாட்டி கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட மாட்டி கொடுக்கறதுக்காக ஏதோ திட்டம் போட்டிருப்பான் போல. இவங்களுக்கு தெரிஞ்சு கடத்திட்டு வந்துட்டாங்க. மஸ்டன் பாய் இந்த விஷத்தை தான் நீங்க விற்கிறீங்களா? இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் கொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே செத்துருவாங்க இந்த விஷத்தை சாப்பிட்டா அப்படின்னு நம்ம மஸ்டன் பாய் சொல்ல, எங்களுக்கு என்ன கவலை பாய், இது ஒரு தொழில் தான், தொழில்ல கெட்டது நல்லதுன்னு ஒன்றும் இல்லை. நாங்க விற்போம், வாங்குறோம், வாங்கிக்கோ, தின்னுக்கோ, போறோம், போயிரு, எங்ககிட்ட கவலை இல்லை, எங்களுக்கு காசு வருதா அது போதும் அப்படின்னு நம்ம கூன் சொல்றோம். நீ வந்து அவங்களோட ஆத்மாவை விற்கிற, யூ ஆர் செல்லிங் யுவர் சோல், ஆத்மாவை விற்கிற மாதிரின்னு சொல்றான்னு நினைக்கிறேன். ஓகே நம்பால என்ன பண்றான்? ஆஹா லிவரை போட்டு விட்டான். சின்னா நெவரு அப்படின்னு யாரையோ சொல்றான். இவன் தான் சின்னாவா? ஆமாங்க. ஆஹா என்னங்க? யூ 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 கைஸ், டேய் டேய் ஹீரோ, ஏன்டா அங்கிருந்து என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? காய் சத்தியமா நம்ம இப்ப ஆக்ஷன் பார்ட்டில இறங்கி பாயை காப்பாத்த போறோம்னு நினைச்சேன். இன்னுங்க பட்டுன்னு லிவர் இழுத்துட்டு ரயில் வேற வந்து மோதிருச்சு. ஐயோ சட்னி மாதிரி ஆயிட்டாங்க. கீதா இல்ல அப்படின்னு சொல்ல, சீனோ ஆட கடவுளே, கீதா நீ இங்கேயே இரு அப்படின்னு அழுதுட்டு சொல்றான். பாய் இதுக்கு மேல என்ன பாய், உங்க வாருங்க நசுக்கிட்டான். நெவரு 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 ஃபர்ஸ்ட் கோடாரி எடு, வாடா இப்ப வா, வாடா பொண்ணுங்க. சத்தியமா எதிர்பார்க்கலங்க, சரியான ட்விஸ்ட்டுங்க, ஒரே போட்டான். இதே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேம்ல எல்லாம் இந்த சீரியல் எல்லாம் நம்மால் போய் காப்பாத்திடுவாங்க. ஐயோ பாய் வேற சாவறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி வச்சுட்டு போயிருக்க, செத்துட்டாரு, நசுங்கிட்டாங்க. returned by Mustang Boy addressed to narcotic. ஓ அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போற வழியில தான் நம்ம ஆளுங்க தூக்கிட்டானுங்க போல. நம்ம ஆளுங்கிற மாதிரிங்க இது இந்த கெட்டவனுங்க. to the narcotic control bureau Mustang Boy. அந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறத அப்படியே மஸ்டன் பாய் சொல்ற மாதிரி. இவங்க இங்க இருக்கிற சில பேர் இந்த வில்லேஜ்ல போதை பொருள் வித்துட்டு இருக்கிறாங்க. மலுவா இஸ் எவ்ரிவேர். discussed as palm sugar. ஓ மலுவாங்கிறது தான் அந்த போதை பொருளோட நேம். ஆனா மலுவா அந்த போதை பொருள் இந்த வில்லேஜ் ஃபுல்லா இருக்குது. ஆனா இத வந்து ஒரு பாம் சுகருக்குள்ள ஒரு பனங்கள் கருப்பட்டின்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள பதுக்கி தராங்க மஸ்டன் பாய். மோஸ்ட் பீப்புள் the man most அந்த போதைப்பொருள் விற்கிற இந்த வில்லேஜ்ல வந்து அந்த போதைப்பொருளை விற்கிறத யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவன்தான் சைடுலோ.
ஜஸ்ட் டாக் ஆன். ஓ, ஆனா முக்கியமான ஆள் அவன் இல்ல, அவன் ஒரு இது காவல் நாய் மாதிரி. மேல் இடத்துல என்ன சொல்றாங்களோ அதை தான் அவன் செய்யறான். உண்மையான லீடர் யாருன்னா இஸ் எ பவர்ஃபுல். ஓ, உண்மையான ஆள் வந்து ஒரு லோக்கல் பவர்ஃபுல்லான லோக்கல் ஆளு, ஒரு சிட்டி போலீஸ் ப்ரொடெக்டட் பை எ சிட்டி பொலிட்டீஷியன். ஓகே ஓகே. சைடுலுங்கிறது வந்து அடியால் மாதிரி கைஸ். ஆனா அவனுக்கு மேல இருக்கிற வந்து ஒரு லோக்கல் ஆளு. ஆனா அவனை வந்து இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காக அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களாமா. அவங்க வந்து அவனை காப்பாத்துவாங்க. அவன் வந்து ட்ரக்ஸை வந்து சைடுல மூலியமா வில்லேஜுக்கு சப்ளை பண்றான் போல. ஐ நோ. அவங்களோட இருப்பிடம் எங்க இருக்குன்னு தெரியும். நியர் த ஓங்கல் புல். ஐ குட் நாட் கோ. அங்க ஓங்கல் புல்லுங்கிற இடத்துக்கிட்ட தான் எங்களோட பேஸ் இருக்குது. ஆனா என்னால பக்கத்துல போக முடியாது அப்படின்னு மஸ்டன் பாய் சொல்றார். Do not stop at Saidulo. This is not one man but a system. சைடுலோ முடிச்சா முடிஞ்சிடாது, இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. அதுல சைடுலோ ஒரு சின்ன பொறி மாதிரி, சின்ன தூசி மாதிரி. ஐயோ, இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கா? பெல்லாப்பாக்கம் இஸ் பீயிங் பாய்சன்டு. ஓ, பெல்லாப்பாக்கமே ஒரு ஆபத்துல இருக்குது, ஒரு விஷத்துல இருக்குது, விஷத்தோட ஆபத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை தெரியாம ஏன்டா வாங்கி திங்கிறீங்க போதைப்பொருள்ல? சீனோ. ஸோ உண்மையான ஹெட்டு ஓகே ஓகே, இப்போ உண்மையான ஹெட் வந்து சைடுல இல்ல, வேற யாரோ அப்படின்னு சீனோ சொல்றான். சீனோ, அந்த ஒருத்தர் உங்க அப்பா கிட்ட போன்ல பேசினாரு நீங்களே, அவங்க பேரு ரங்கசாமியா அப்படின்னு சீனு கேட்க, ஓகே ஓகே. சீனு கேட்கல, சொல்றான் அந்த போன்ல கூட பேசினப்ப ரங்கசாமி. ஆமாங்க ரங்கசாமின்னு பேர் வந்தது. இவன் கூட ஹலோன்னு கேட்டப்ப அவன் போனை வச்சுட்டான்னு நினைக்கிறேன். அப்ப அவன் தான் அந்த லோக்கல் ஆளா இருப்பானோ தெரியல. கீதா வந்து நிறைய பேர் வராங்க, நிறைய ஆட்கள் அப்படின்னு சொல்ல, சீனோ ஓடு கீதா, நம்ம இங்கிருந்து போயாகணும், கிளம்பு அப்படின்னு சொல்ல, இல்ல இது இன்னும் முடியல சீனோ வந்து, இன்னும் அவங்க ஆட்கள் வந்துட்டே தான் இருப்பாங்க சண்டைக்கு, நாம இங்கிருந்து ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்னு சொல்ல, இங்க நம்ம இப்ப புத்திசாலித்தனமா யோசிக்கணும் அப்படின்னு கீதா சொல்றான். என்ன புத்திசாலித்தனம்? அங்க பாரு அந்த லிவர், அந்த ட்ராக்கை சேஞ்ச் பண்ற லிவர். நீ என்ன சொல்ற? ஆர் யூ சஜஸ்டிங் வெல் ரன் ஓவர் த கோன்? ஓடுறத விட உண்மை முக்கியமான ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கியா அப்படின்னு சீனு ஆச்சரியமாக, நம்மளுக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றான். அவங்களோட உயிரெல்லாம் எடுக்கணுமா? ஐயோ, என்னங்க கீதாவும் ஒரு கிரிமினல் ஆகுறா? நம்ம தான் கிரிமினல் பார்த்தா அவ்வளோ வேற வழி இல்ல, அவங்களோட உயிரை எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நம்ம கீதா சொன்னதுக்கு உயிர் எடுத்தாகணுமா அப்படின்னு சீனு ஆச்சரியப்படுறான். இல்லைன்னா அவங்க வந்துட்டே தான் இருப்பாங்க ஒண்ணு மேல ஒண்ணு அப்படின்னு சொல்றான். என்ன பண்றா? டேய் ஏமா என்னமா பண்ற? ரெடியா? யூஸ் த அதர் லிவர். அடுத்து அந்த லிவரை இழுக்கிறதுக்கு தயாரா இரு அப்படின்னு சொல்றான். In that heartbeat, பதட்டமான நிலையில சீனோ moaned something quietly. மொனவிட்டு இருந்தானம்மா, ஏதோ வாய்க்குள்ளே மொனவனானம்மா. He moaned that person has once. Goodness alone could save anyone. The person he once was, who thought goddess alone could not save anyone. He mourned the person he once was, who thought goddess alone could save anyone. ஓ, எனக்கு தெரிஞ்ச மஸ்டன் பாய் பார்த்தா சொல்றேன் போல. ஒரு டைம் மஸ்டன் பாய் சொல்லியிருப்பாரு, கடவுளால மட்டும்தான் யாரைய காப்பாற்ற முடியும். இல்ல இவங்க இது பிரார்த்தனை பண்ணிக்கிறான்னா உங்க ஆத்மா சாந்தியடைய வணங்குறான் கடவுளை அப்படின்னு இது பிரார்த்தனை பண்றானான்னு தெரியல. ஓகே, நம்பால் மனைவிட்டு இங்க லிவர்கிட்ட வந்துட்டான். இப்ப சீனோ ரெடியா அப்படின்னு சொல்ல, ஓகே கீதா ரெடி, அமுத்துறா. லிவர் தூக்கிட்டா. என்னாச்சு?
ஓ ஐயோ ஆத்தா டேய் இல்லடா வந்ததுல 20-30 பேர் பாடி ஆக்கிட்டீங்க. ஐயோ கீதா சரியான கிரிமினலுங்க. மஸ்டன் பாய் கீதா சொல்றான் மஸ்டன் பாய் அவர் ஒரு நல்ல மனுஷன். ஆல்வேஸ் டங் ஆன் ஹிஸ் ஜாய். அவர் எப்ப எனக்கு டீ போட்டு கொடுத்தாலும் என்னோட நாக்கு வெந்து போயிடும், அவ்வளவு சூடா இருக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட யாருமா கேட்டா? ஐயோ பத்மா கீதா அப்படின்னு பத்மா கத்திட்டு வர்றாரு. யார் அந்த பத்மா? ராஜ்யலட்சுமி. சீனோ எங்கடா? எங்க அம்மாவை சேர்ந்துக்கிட்டு கத்திட்டு வராங்க. எங்க இருக்கிறீங்க? ஏய் இது நம்ம அம்மாக்கள். கீதா வந்து அந்த அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓங்கல் புல் கிட்ட தானே இருக்குதுன்னு சொன்னாங்க. வா நம்ம அங்க போலாம். இல்ல நீ ஃபர்ஸ்ட் மஸ்டன் பாயோட குடும்பத்துக்கிட்ட பேசணும் இப்படி நடந்ததை பத்தி அப்படின்னு சொல்ல. சீன சொல்றான் கீதா கிட்ட, நான் போய் அங்க இருக்கிறது என்னன்னு பாக்க. நீ ஏன்டா நீ வேற ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்கிற. ஐ வில் கோ டு த ஓங்கல் புல். நான் போய் என்னன்னு பாக்குறேன். நீ ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலி கிட்ட போய் நடந்தது சொல்லு. நீ பைத்தியமா சீனோ அப்படின்னு கீதா கேட்க. சீனோ நீங்க இதுக்கு மேல நீ இங்க ஒரு நொடி கூட இருக்க கூடாது. நீ இப்ப வீட்டுக்கு போ. அவங்க வீட்டுக்கு போய் என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சீனு கொஞ்சம் கோவத்துல போறான். யூ ஆர் ஜஸ்ட் லைக் த ரெஸ்ட். ஓ மத்தவங்கள மாதிரிதான் நீயும் அப்படின்னு சொல்றான். ஓகே ஓகே மத்தவங்கள மாதிரிதான் நீயும் இருக்கிற. நீ ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல கீதா, புரிஞ்சுக்கோ. ஐ லவ் யூ. அவர் இந்த கொலை நடந்ததை பத்தி நம்ம அம்மாக்களுக்கு யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. ஐ லவ் யூ டு சீனு மங்கி குரங்க அப்படின்னு கீதா சொல்லிட்டு தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா கீதா. ஐயோ இத்தனை பேர்த்த பாடி ஆகிட்டாங்க. இவன் இப்ப என்ன பண்ண போறான்? ஃபர்ஸ்ட் 2 மாம்பழத்தை இறக்கடா. ஆஹா டேய் ஏன்டா இப்படி பண்ணீங்க? அங்க வருங்க, அங்க கொஞ்சம் பேர்த்த எத்தனை பேர்த்த அடிச்சு நிறுத்திட்டாங்க. ஐயோ சரியான இதுல இருக்கிறாங்க நம்ம ஆளு. இருங்க கொஞ்சம் மாங்காய் அடிச்சுக்கலாம். ஓகே எடு. ஸ்டாக் போடு. கத்தி ரெடியா வச்சுக்கலாம். கத்தி தான் வேணும். ஆஹா சப்வே இதுல போக முடியுமா? இதுல போக முடியல. இப்ப எதுல போனோம்? இதுலயும் போக முடியல. சாரி காய்ஸ், எங்க மஸ்டன் பாய் கொன்னதுக்காக உங்களை பழி வாங்கிட்டேன். ஏய் இது என்ன கார் ட்ரிஃப்ட் அடிச்ச மாதிரிலாம் இருக்குது. டயர் மார்க்லாம் இருக்குதே. ஐயோ லொகேட் த கார்டல். உங்க என்ன ட்ரிஃப்ட் எல்லாம் அடிச்ச மாதிரி இருக்குது காரு. ஆஹா இது என்னதுங்க? ரோட்டை என்னென்னமோ கொட்டி கிடக்குது. வாங்க நம்ம போவோம். ஆஹா அடியாளுங்க இங்கே தான் இருக்கிறானுங்க போல. ஓகே கெட் பாஸ் டு த குட்ஸ். அடியாளங்களை தாண்டி போறதா? சரி வா பார்த்துக்கலாம். டேய் காளை மாடு இங்கே இருக்குதுடா. ஒரே வெட்டுத தம்பி. ஓ ஷிட், நீயே வா, வெளியே வா. உன்னை அடிக்க முடியுமா? அடிக்க முடியல. ஓகே கேவுக்குள்ள என்டர் ஆகும் அப்படிங்கிறோம். ஆஹா மாங்காய் வேற மூஞ்சி போச்சுங்க. ஓ ஷிட். டி எங்கடா ஆகுற? 4 லைஃப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஆள்றா டே. இப்போ நம்ம எங்க போனோம்? ஓ இங்க வந்துட்டோமோ? இங்கே தான் இருக்கிறோமா? ஓகே 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 உடச்சுடு. கோமாதாஸ் லீவ் வாங்க. வந்து முட்டுங்கடா பாய்ஸ். என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க?
போக மாட்டியா? கூன்ஸ் நிறைய பேர் இருக்கிறானுங்களே, அடி ஆளுங்க. வாடா எல்லாம் வாங்க, ஒரே இதா வாங்க. அவ்வளோதான், வீசியாச்சு. ஆஹா, ஹெல்த் வேற இல்லைங்களே. இங்கே கீது தோட்டத்தில் கீது மாங்காய் மரம் கீது வச்சிருக்கீங்களா? மாங்காய் அடிக்கிறதுக்கு சேர் தான் இருக்குது. கேவா? ஆஹா, இங்கே இருக்குதுங்க மாங்காய். இந்த ஹார்ட்டின் பழத்தில சாப்பிட முடியாதா? சூப்பர், மாங்காய் இருக்குது. ஃபர்ஸ்ட் மாங்காய் அடிச்சிரும். 1 2 3. ஏன்னா மாங்காய் வேணுங்க, ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும். இங்கே என்னது ஏதோ காமிக்குது. சரி, நம்ம இப்போ மாங்காயை சாப்பிட்ருவோம். கேவு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி மாங்காயை சாப்பிட்டு விடுவோம். ஆஹா, கேவுக்குள்ளே வந்தாச்சு. யாரா இவன்? தான் அந்த ஆளா? டேய் படவா ராஸ்கல், சத்யநாராயண். சாரிங்க, சத்யநாராயணன். நான் கீதாவோட அப்பா. எனக்கு என்னமா டவுட்டா இருக்குது. சீனு கண்ணா, அங்கிள் நீங்க என்ன இங்க பண்றீங்க? ஆஹா, பிளாஷ்பேக்கா? அந்த யாருங்க? நம்ம அங்கிளோட கீதாவோட அப்பா வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஆபீசர்ஸ் வராங்கன்னு நினைக்கிறேன். ஏய், சைடுல தானே அது? ஐயோ, இவன் தான் அந்த பொலிட்டீஷியனா? ராகவன். ராகவன் கைஸ், இதுதான் அந்த போன்ல பார்த்த அந்த நம்ம நேமா? எனக்கு மறந்துடுச்சு. அமைதியான ஒரு கிராமம். ரங்கசாமி. ஆமாமா, இவனே தான். அதனாலதான் இது சிறந்து விளங்குது அப்படின்னு ரங்கசாமி சொல்றான். எதுக்கு, என்னாச்சு? டேய் உள்ள வந்து உட்காருங்கிறானா? என்னன்னு தெரியலையே. நாராயணா, உனக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்குதா? வரதராகவன், இந்த நிலம் ரொம்ப அருமையா இருக்குது, நான் இந்த நிலத்தை வாங்கணும் அப்படின்னு வரதராகவன் சொல்றான். எது? கீதாவோட வீட்டை. ரங்கசாமி, சார் இத நான் விக்கல. ஓ, ஐ எம் நாட் செல்லிங், ஐ வாண்ட் டு பார்ட்னர். ரங்கசாமி வந்து சொல்றான், இத நான் விக்கல, நான் வந்து பார்ட்னரா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். வரதராகவன், பார்ட்னர்? ஏன்? ஏய், சத்யநாராயணன் யாருப்பா? அவன் என்ன சும்மா வேண்டுக்கிறான்? என்னதுடா அது? வரதராகவன். வரதராகவன், ஓகே, who sweetened the deal. ஓகே, இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கணும் அப்படிங்கிறான் வரதராகவன். மை சன், என்னோட மகன் இங்க இருக்கிறான், வினோ. அவன் இதெல்லாம் பார்த்துக்குவான். இரு, ஓகே, என் மகன் இங்க இருக்கிறான், அவங்களோட ஃபேமிலிய he has taken a liking to your daughter. ஆஹா, என்ன guys, ஒரே நிமிஷங்க. my son here, Vino, has taken a ஓகே. வரதராகவன் வந்து சொல்றான், என்னோட மகன் வந்து உன்னோட பொண்ணை விரும்புறான் அப்படின்னு நாராயணன் கிட்ட சொல்றான் போல. ரங்கசாமி, I see our children's marriage will ensure a long term alliance. ஓகே, அந்த டீலுக்கு வந்து ஏதோ ஒரு டீலு, அந்த பார்ட்னரா இருக்கணும், நான் இதை விக்கல, பார்ட்னரா இருக்கிறேன் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசும்போது, அதுக்கு பதிலா என் பொண்ணை வந்து, உன்னோட பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம உறவு நீண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வரதராகவன். இப்ப நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் போயிட்டோம். Let's take now let's take distribution, a way to secretly move the product out of the village. ஓகே, அந்த சீக்ரெட் ப்ராடக்ட் வந்து கிராமத்துல இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு இப்ப நம்ம let's take the distribution, a way secretly move the product out of the village.
ஓகே காய்ஸ், ஒரே நிமிடம்.